ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் கிறிஸ்மஸை நல்லா ஹாப்பியாக கொண்டாடிருப்பீங்க. இப்போ சுப்ரதாவின் அட்வான்ஸ் ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026. ஓகே, வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026 ஃபார் எவ்ரி ஒன். ஓகே ஓகே கதை வித்தியாசமான கதை. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒல்லிச்சாமின்னு இருந்தான். அப்படி ஆக்சுவலாக ஒல்லிச்சாமிங்கிற பேர் கிடையாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு வந்து மக்கள் வச்ச பேர் வந்து ஒல்லிச்சாமி. ஆள் பார்த்தீங்கன்னா படபடன்னு ஒல்லியாக தான் இருப்பான். என்னன்னா பணம் நிறையா வச்சுருக்கான். அப்போல்லாம் பொற்காசுகள், நிறையா பொற்காசுகள் இருக்கும் அவனுக்கு. அவன் வட்டிக்கு விட்டு அதில் பணம் சம்பாதிப்பான். யாராவது கேட்டால் 100 பொற்காசுகள் கொடுப்பான். பாக்கி திரும்பி வாங்கிக்கிறதே 120 பொற்காசு வாங்கிப்பான். 20% வட்டி. அந்த கணக்கெலாம் வாங்குவான். அது கூடவோ குறைச்சோ அந்த காலத்துலேயே கந்து வட்டி இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. சரி, இப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப பக்திமான், ரொம்ப பூஜை பண்ணிட்டு இருந்தான். பூஜை பண்ணிட்டு இருந்து இந்த ஆட்கள்லாம் பூஜை நிறையா பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணுறோம், அயோக்கியத்தில் பண்ணுறோம்லாம் நிறையா பூஜை பண்ணுவான். சாமியை கும்பிடுவான். சாமிக்கு நிறைய வெள்ளி தங்கத்தையும் போட்டு கொட்டுவான். ஏன்னா பண்ணுறது ஃப்ராடுங்கிறதால பயந்துன்னு மனசாட்சி இது இருக்கு இல்லையா, அது அங்கே தான் சாமி இருக்குது. சாமி இருக்கா இல்லைன்னு கேட்குறமே, சாமி அங்கே தான் இருக்குது. மனசாட்சி பயந்து தங்க கவசம் சாத்துவான், வெள்ளி கவசம் சாத்துவான், எல்லாம் பண்ணுவான், ஏதோ பண்ணுவான். சரி, அது இருக்கட்டும். இப்போ தாத்தாங்கிறதுக்காக கண்ணாடி போட்டேன். இப்போ கண்ணாடி எடுத்துடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஒல்லிச்சாமி நல்லா இது பண்ணுவான். பூஜை பண்ணுறது நிறைய அந்த தீபம் புகை, சாம்பிராணி புகை பயங்கரமாக வரும். இந்த சாம்பிராணி புகை மணி அடிப்பான். மணி அடிக்கிறது புகையிலேருந்து ஒரு பூதம் வந்துட்டு, பூதம் வந்து உன்னை விடுங்க போகிறடா அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் கேட்டுக்கோ. என்ன, நான் வந்து ஒல்லியாக இருக்கேன், என்ன நீ விழுங்கினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இழுத்த விட்டு ஒரு குண்டாக இருக்கான். அந்த குண்டனை விழுங்கிட்டு போனேன்னா உனக்கு வயிறு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த குண்டை சொல்லி தானே நான் முழுங்க வந்திருக்கேன். ஐயோ, குண்டை சொல்லி முழுங்க வந்திருக்கேன். அப்போ குண்டை முழுங்கிட்டேன். அப்போ திருப்பி என்கிட்ட வந்திருக்கேன். அதாவது நான் பூதமாக இருந்தாலும் ஒரு நியாயத்தோடு வந்துப்பேன். உனக்கும் நியாயமா சொல்லு. அதாவது அவன் சொன்னான், நான் அவனை முழுங்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், எழுத்து விட்டு ஒல்லிச்சாமி இருக்கான் இல்லையா, அவனை விழுங்கி எனக்கு அப்புறமா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனை விழுங்கிட்டான் உடனேயே. அவன் சொன்னதெல்லாம் கேட்காம இருக்கக்கூடாது, அதுக்கு தான் உன்கிட்ட வந்திருக்கேன். அடா மகாபாவி, ஏயா என்னை போய் விழுங்க சொல்கிறானே, அவனை நியாயமான அவனை கேட்டியா அப்படின்ட்டு. அவன் சொல்லிட்டான், உங்கள்கிட்ட 2000 பொற்காசுகள் வாங்கினான். நீ அவனை அந்த டார்ச்சர் பண்ணியான், அடின்னு அடிச்சியான், பல ஆட்களை விட்டு ஏவி விட்டு அடிச்சியான். அவ்வளோ கெட்டதெல்லாம் நீ பண்ணியிருக்கியான். நீ இருக்கக்கூடாது உலகத்தில், அதில் அவனையும் சேர்த்து முழுகிட்டோன்னு சொல்லிட்டான். நியாயமாங்க, பணம் கொடுத்தனா கால் நடந்து 10 மைல் நடந்திருப்பேன். எழுத்து விடுதாங்க, போயிட்டு வந்தால் அது 10 மைலுக்கு அந்த அளவு நடந்திருக்கேன். ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு பொற்காசாக கொடுக்குறது என்ன வந்தால் நீ பார்த்து விடான்ட்டு போயிட்டான். அவன் மாட்டில் அவ்வளோ கெட்டவனுக்கு போய் பூதமாக இருந்தாலும் நீ நியாயமாக சப்போர்ட் பண்ணுவான். எங்களுக்கு அதெல்லாமே கிடையாது. பகுத்தறிவு, ஆராய்ச்சி பார்க்குறது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பூதம் சொல்ல காப்பாற்றுவோம். இப்போ அவனை முழுங்கியாச்சு. அவன் சொன்னபடி உன்னை முழுங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒன்றேன்னு சொல்லிட்டோமா சொல்லு. அவன் 2000 பொற்காசு கொடுக்கணும். அந்த 2000 வட்டியில் விட்டு அந்த 2000 பொற்காசு அசல் கொடுக்க வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லு. போய் எனக்கு தயவுசெய்து விட்டுற சொல்லு அப்படிங்கிறத நேரம் அவன் அது கேட்டுது பூதம். அவன் சொன்னான், 2000 பொற்காசல் விட்டாக்க கதை முடிஞ்சு போச்சா, என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது, நீனும் முழுகிவிட்ட, என் குடும்பத்தை சாப்பாடுலாம் வேண்டாமா, அப்போ அதுக்கு பணம் ஒன்றும் இல்லையா, ஆனால் இன்னொரு 2000 பொற்காசில் கேட்டு வாங்கி கொடு அப்படிங்கிறத திருப்பி வந்தது பூதம். என்ன சொன்னான் 2000 பொற்காசு ஒத்துட்டான். 2000 பொற்காசு கடனை அடைச்சிட்டான். அப்பா, இப்போ என்னையை விட்டு சொல்லு. இன்னொரு 2000 பொற்காசை கொடுத்து அவன் குடும்ப செலவு இருக்காமே, அவனை முழுகிட்டேன் இல்லையா, இப்போ குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா, அவங்களுக்கு பணம் ஒன்றும் இல்லையா, அவங்க மெயின்டெனன்ஸுக்காக 2000 பொற்காசில் கொடுக்க சொன்னான். கொடுத்தாக்க உன்னை விட்டுறேன்னு சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு. சரி, நான் கொடுத்துட்றேன், இந்த 2000 பொற்காசு எண்ணி அந்த பூதத்தை கையில் வச்சான். பூதம் என்ன பண்ணிட்டு அவன் வீட்டை கொண்டு கொடுத்தது. கொடுத்தாச்சா 2000 பொற்காசு, இப்போ என்ன பண்ணலாம், அவன் விட்டுரு அப்படிங்கிறது. விட்டாச்சு. அப்புறம் பூதம் படுத்து, அப்பா அதுலேருந்து புகையே போட மாட்டான் வீட்டில். சாம்பிராணி புகையை போட்டாலும் பயம், எங்கே விட்டு போட்டாலும் பயந்து ஓடி வந்துடுவான். ஏன்னா என் பூதம் வந்துடும், கிளம்பி வந்துடுவான் பயந்துட்டு. இதுதான் கதை, சாதாரண கதை தான். ஆனால் இதில் ஒரு தாத்பரியம் என்னென்னா, செத்து போனவன் இருக்கானே, அவன் கடை வாங்கியிருக்கான். அந்த கடை வாங்கின கஷ்டத்துலேயும் எனக்கு வந்து 2000 கொடுக்கறது, அவன் பணம் வந்து அடைக்கிறத விட இவன் தான் சொல்லியிருக்கான். அந்த உள்ளிச்சாமியை சாப்பிடுன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதுதான் கெட்ட விஷயம்.
அதே மாதிரி இந்த ஒல்லிச்சாமி இருக்கானே, இவன் என்ன பண்ணுறான், அந்த பூதம் வந்தோடனே குண்டு சாமியை சாப்பிட்டா வந்து தெரியாது அவனுக்கு, நல்லா குண்டா இருப்பான், அவனவே சாப்பிடு அப்படின்னு இவனுக்கு அவன் மேலே கோவம், அந்த குண்டு சாமி மேலே இவனுக்கு கோவம், பணம் கொடுக்கலன்னு அவனை கொலை பண்ணின்னு காலி பண்ணி இவன் நினச்சிருக்கான். ஆனால் அது ஏற்கனவே சாப்பிட்டு கொடுத்து அப்புறம் தப்பிக்கிறதுக்கு 2000 இந்த வாங்கின கடனையும் கேன்சல் பண்ணி மேற்கொண்டு குடும்பம் நடத்துறதுக்கு 2000 பொற்காசனையும் கொடுத்து அந்த பூதத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். அந்த உள்ளுக்குள்ள இருக்க குண்டான் கொஞ்சமாக ஜீரமாகிட்டான். சரியா பார்த்தா உங்களுக்கு? இதுதான் கதை. இந்த கதை எப்படி மக்களை எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, என்றைக்குமே அடுத்தவனிடம் கை ஏந்தாதீர்கள், என்றைக்குமே ஏந்தாதீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்து நடக்கலைன்னால் அவனை ஏசவோ அவளை அடித்து கொள்ளவோ ஏதாவது துன்புறுத்தவோ செய்யாதீர்கள். தவறு செய்து விட்டீர்கள்னால் அதை திருத்திக் கொள்கிற ஒரே வழி, இனிமேல் அந்த மாதிரி தவறை செய்யாதிருப்பது இன் ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சிங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சமூக பாடத்துலையோ சரித்திர மேத்தமெட்டிக்ஸ்லையோ ஒரு 100க்கு 50 தான் வாங்குறீங்கன்னு வச்சிங்கனாக்க அது தப்பு இல்லையா, குறைச்சல் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஏன் வந்தது? அது படிக்காமல் இருந்த காரணம், அது மேத்தமெட்டிக்ஸை புரிஞ்சிக்காமல் இருந்த காரணம். அந்த தவறை செய்யாதீர்கள், நன்கு படியுங்கள், நன்கு புரிந்து கொண்டு செய்யுங்கள். அப்புறம் அடுத்து பாருங்கள் 80க்கு வந்து நிற்பீங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, 100க்கு 100 வந்துடுவீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதான் கதை. மீண்டும் சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026 இன் அட்வான்ஸ். பாய் குழந்தைகளே, பாய். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.